வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு தொக்கு சொல்லி தரப்போகிறேன். நீங்கள்லாம் தக்காளி தொக்கு, வெங்காய தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, பச்சை மிளகாய் தொக்குன்னு தான் பண்ணுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு நார்த்தங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. இது எங்கள் மாமியாரோட சின்ன வயசு ரெசிபி. இது இந்த காலத்துக்கும் இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்கிறதுக்கு சூப்பர் ஹிட்டு. எப்படின்னா என்னோட பேரன் பாட்டியோட கொள்ளு பேரனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன வேணும் சாந்தா பாட்டிகிட்டேருந்து என்ன வேணும்னு கேட்டால் உடனே நார்த்தங்காய் தொக்கு கொடு அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த அளவுக்கு குட்டி பசங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பண்ணி பாருங்க. இதுக்கு பச்சை நார்த்தங்காயில் தானே பண்ணுவீங்க? பச்சை நார்த்தங்காயில் பண்ணக்கூடாது. எண்ணெய் நார்த்தங்காயில் ஒரு எண்ணெய் இருக்கும், அது கசக்கும். ஊறுகாய் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு காய வச்சு வச்சிடணும். எப்போ மழை காலம் வந்தாலும் தூக்கி போட்டு இந்த தொக்கு பண்ணலாம். ரொம்ப சௌரியம். இப்போ பச்சை நார்த்தங்காய் இல்லையா, அதை வாங்கி நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு 3 நாள் ஊற வைங்க. தொட்டு பார்த்தா அமுக்கினா அமுக்கும். அதை வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது ஏன் காய வச்சுருக்கேன்னா மழை நாளில் இந்த தொக்கு பண்ணலாம். சௌரியம் ரொம்ப. தேவையான மற்ற சாமான்கள் இதை பாருங்க. ஒரு கைப்பிடி அளவு நார்த்தங்காய், உப்பு போட்டு காய்ந்த நார்த்தங்காய். நான் நிறையா எனக்கு காரம் பிடிக்கும், அதனால இவ்வளோ ஒரு 15-20 மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை கொஞ்சம் எண்ணெயை விட்டு வறுத்து வச்சுக்கணும். இது ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, 2 டீஸ்பூன் உப்பு, புளி அளவுக்கு வெல்லம், நல்ல பாகு வெல்லம் வச்சுக்கணும். பெருங்காயம் ஒரு துளி, நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க, அப்போதான் வரப்படும். வெந்தயம் வறுக்கச்சு அதை வறுத்தணுங்க. இப்போ இதெல்லாம் வேணுங்கிற சாமான்கள்லாம் சொன்னேன். இதுவே ஏற்கனவே உப்பு போட்டு தானே நார்த்தங்காய் குறைச்சி போட்டிருக்கேன். இவ்வளோ உப்பு தேவைப்படும். வெல்லம் போடுறோம்ல, இழுத்துக்கும். இந்த நார்த்தங்காயை குக்கரில் 2 சவுண்டு விடணும், நல்லா வேகணும். கொஞ்சமாக ஜலம் வைங்க, ரொம்ப ஜலம் வைக்காதுங்க. கொஞ்சம் அதுக்காக அடி பிடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. தேவையான தண்ணி வச்சு நல்லா வேகணும். முழுகிற அளவு வைக்கலாமா? முழுகிற அளவுக்கு வைக்கலாம். பாருங்க, 2 சத்தம் விட்டு வேக வச்சுருக்கேன். இதை வடிகட்டணும். சுதா வடிகட்டிடு. இந்த தண்ணி யூஸ் ஆகுமா? வச்சுக்கோ. அரைக்கிறது ரொம்ப கெட்டியாக இருந்தா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம், ரொம்ப இவ்வளவும் வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். பெருங்காயத்தை பொரியணும். பெருங்காயம் இல்லாட்டா நல்லா இருக்காது. இதில் வெந்தயத்தை போட்டுடுறேன். வறுத்துட்டு 2 சேர்த்து வச்சு கொஞ்சம் வெந்தயம் வாசனை வரும். சரி, கொஞ்சம் செவக்கணுமா? இது பெருங்காயமும் வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஆறட்டும். சரி. அது ஆறிண்டுக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி எடுத்து மிளகாயை முதல்ல போடுவேன். நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். உங்களுக்கு குறைச்சல் வேணும், உப்பையும் போட்டுருவேன். வேறு எதையும் போடாத. இப்போ அரைச்சன் வா, ஏன்னா விலையெல்லாம் மசியணும். இது அரைச்சன் வா போடுறோம். இந்த புளியை இதில் போட்டுருவோம். முதல்ல வத்த மிளகா உப்பு அரைச்சதுக்கு அப்புறம் இதுல புளியை சேர்க்கிறோம். வறுத்த அரைனா பெருங்காயமும் வெந்தயமும் போடணும். போட்டு நல்லா அரைச்சிட்டியா? இது போருமா? போகிறோம். இந்த வெள்ளத்தை இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து, அந்த உப்பு தண்ணி இருக்கு அது தெளித்து அப்படியே துவையல் மாதிரி வரணும். இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. போருமா? போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் முதல்ல எடுத்து வச்சிடும். இந்த விழுது அரைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அந்த மிக்சியிலேயே இந்த வேக வச்ச நார்த்தங்காய் வடிகட்டி வச்சிருக்கோமே, இதை போட்டு அரைக்கணும். மொத்த விழுதுலையும் போட்டு அரைச்சா அந்த தோல் எல்லாம் வரப்படாது. இது நல்லா தொக்குன்னா நல்லா பழமோனா இருக்கணும்ல, போட்டு அரைச்சு. அதனால எல்லா இன்கிரீடியன்ஸோடையும் சேர்த்து நார்த்தங்காயை அரைக்க கூடாது. ஓகே. இன்னொன்று இந்த பேஸ்ட் எல்லாம் இதில் சேர்ந்து வந்துடும், பேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்க, விழுமோனா இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் தனியாக அரைக்கணும், கேட்டால் அரைப்படாது. இப்போ அரைச்ச நார்த்தங்காய் விழுதும்
மிளகா விழுதையும் ஒன்றா சேர்த்து கலக்கணும். சரி. இங்க பாருங்க, இந்த மிக்சியில் இருக்க பாருங்க, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன வரும் தொகையில்னா அவ்வளோ வரும். நல்லா கலந்துக்கணும் இல்லையா? இப்படி நல்லா கலக்கணும். சுதா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். சரி. வேற எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. இன்னும் 1 ஸ்பூன் விட்டுக்கோ. 3 டேபிள் ஸ்பூன். ஆமாம் விட்டுக்கோ. போடணும்னா அப்புறமா ஆமாம். சரி. கடுகை போடு. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுமா? போடு, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம். போட்டுரு. ஸோ ஒரு டீஸ்பூன் கடுகு. அது வெடிக்கட்டும், இல்லாட்டா கசக்கும். வெடித்த உடனே இதை தூக்கி அதில் போட்டுரும். நல்லா வெடிக்கிறது இல்லையா கடுகு? போடு. ஆமாம். இந்த பேஸ்ட்டை போட்டுட்டுமா? ஜாகிரதையாக போடு. மேலெல்லாம் தெளிக்க போடு. சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் நார்த்தங்காயிலே மஞ்சப்பொடி போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். போதும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டுமா? ஆமாம், ஹைலைட் தான் காஞ்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏதாவது விடணுமா? வேண்டாம், இதுவே போகிறேன். எண்ணெய் நிறைய முதக்குது. இது நல்லா இழுத்து நல்லாட்டா கெட்டு போயிடும். எண்ணெய் இருந்தால் தான் தொக்கு நல்லா இருக்கும். எப்போவுமே ஊறுகாய்க்கு எண்ணெய் தானே ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா? அந்த மாதிரி எப்போதும் ஊறுகாய்க்கு கொஞ்சம் மேலே எண்ணெய் இருக்கணும், இல்லைன்னா பூஞ்சை காலம் வந்துடும். எவ்வளோ நேரம் கலரணும்? இது சுருண்டு வரணும். மண்ணை பந்து மாதிரி ஒட்டாம அழகா வருது இல்லையா? பாருங்க, அல்வா மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. சில பேருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா பிடிக்காது, வெளியில் வச்சு தான் சாப்பிடுவேன். 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஓ, இப்போ இந்த தொக்கு பண்ணிட்டோம். எதுக்கு இதெல்லாம் தொட்டுக்கலாம்? இது தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உப்புமா, தோசை, அடை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதமாகவே பிசைஞ்சு சாப்பிடலாம். சுட சுட சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சூப்பராக விட்டு சூப்பராக இருக்கும். 7 இப்படி ஒரு தொக்கு பண்ணி கொடுத்துருக்கேனே, ஒரு நல்ல பாட்டா பாடு பாப்போம். ஸ்ரீ ஜெயதேவ பணிதமதி சுந்தர, ஸ்ரீ ஜெயதேவ பணிதமதி சுந்தர, மோகன மதுரே ரூபம், ஸ்ரீ ஜெயதேவ भणितमति सुन्दर, मोहन मधुरिपु रूपम्, हरिचरण स्मरणं प्रति सम्प्रति, चरण स्मरणं प्रति सम्प्रति, पुण्यवता अनुरूपं, पुण्यवता अनुरूपं, पुण्यवता अनुरूपं, रासे हरिमिह विहितविलासं, स्मरति मनो मम कृतपरिहासं, रासे रासे हरिमिह हरिमिह
நான் போட்டுருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்னா வரும். நன்றி, வணக்கம்.